கலைமாமணி தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற பா. முருகேசன் அவர்களின் கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இவருடைய கதைகள் அனைத்தும் நம் கண் முன்னே நிகழும் சம்பவங்களே. சுவை, சுருதி, கற்பனை கலந்து வடிவம் பெற்றிருக்கின்றன. அவருடைய கதைகள்ல இருந்து நம்ம இன்னைக்கு ஒரு கதையை பார்க்க போறோம். அண்ணன் தங்கை பங்கு. வழக்கமாய் கடிகாரம் டான் என்று ஒன்று அடித்ததும் தடுக்கை விரிப்பது, தட்டை எடுத்து வைப்பது, குவளையில் தண்ணீர் வைப்பது என்று ஒவ்வொரு வேலையாய் செய்து கொண்டிருக்கும் போதே சாப்பாட்டிற்கு வந்து விடுவான் மூர்த்தி. ஆனால் இன்று அரை மணி நேரம் ஆகியும் அவனை காணாமல் விசாலாட்சி பதற்றம் அடைந்தாள். கணவன் போன பிறகு பிள்ளைதான் உலகம் என்பார்கள். அப்படித்தான் விசாலாட்சிக்கும் தன் ஒரே மகன் மூர்த்திதான் உலகம். மூர்த்திக்கும் அப்படியே. வயது 22 ஆனாலும் வேலைக்கு செல்லும் நேரம் போக மீதி நேரத்தில் தாயாரை பிரிந்து அங்கும் இங்கும் நகர மாட்டான். அம்மாவின் முந்தானியே கதி என்று வளர்ந்தவன். மூர்த்தியின் வரவை எதிர்பார்த்து விசாலாட்சி வாசலுக்கு வந்தபோது வாசலில் சைக்கிளை நிறுத்தி ஸ்டாண்ட் போட்டு கொண்டிருந்தான் மூர்த்தி. அவன் உள்ளே வந்ததும், வேலைக்கு சாப்பிடாம போனா உடம்பு என்னத்துக்காகும் என்று செல்லமாய் கடித்து கொண்டே நீர்ச்சொம்பை அவனிடம் நீட்டினாள் விசாலாட்சி. புறப்படுற நேரத்துல மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, சரி பண்ணிட்டு சாப்பிட போன்னு சூப்பர்வைசர் சொல்லிட்டாரு, அதனாலதான் கொஞ்சம் லேட்டு என்று பதிலளித்தபடியே கை கால்களை கழுவி கொண்டு வந்து சாப்பிடாமல்தான் மூர்த்தி. சூடு பறக்கும் சோற்றை தட்டில் பரிமாறிவிட்டு அவனுக்கும் சேர்த்து விசிறியால் வீசிக்கொண்டிருந்த விசாலாட்சியை, வரதன்னா யாருமா என்று விரல்களால் சோற்றை கிளறி கொண்டே பார்வையை தண்ணீர் குவளையின் மீது பதித்தபடி மூர்த்தி கேட்டான். அவனுடைய கேள்வியில் ஆவல் மிகுந்திருந்தது. ஆனால் விசாலாட்சியிடம் இருந்து மௌனத்தை தவிர பதில் எதுவும் வரவில்லை. அவனுக்கு எழுத்து கூட்டி படிக்க தெரிந்த நாளாக தண்ணீர் குடிக்க பயன்படுத்தப்படும் அந்த வெண்கல குவளையை கண்ணில் படும் போதெல்லாம் அதன் மீது பொறிக்கப்பட்டிருக்கும் வரதன் என்கின்ற பெயரை படித்துவிட்டு பல முறை இதே கேள்வியை கேட்டிருக்கிறான். அப்போதெல்லாம் விசாலாட்சி எல்லை இல்லாத எரிச்சல் அடைந்து அவன் மீது கோபத்தை கொட்டியிருக்கிறாள், அல்லது காதில் வாங்காதவள் போல் அவன் பார்வையில் இருந்து நழுவி இருக்கிறாள். ஆனால் இன்று அவள் எவ்வித எரிச்சலும் ஆர்ப்பாட்டமும் காட்டாமல் ஆணி அடித்தாற் போல அங்கேயே அமர்ந்திருப்பது மூர்த்திக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒருவேளை இந்த கேள்வியை பலமுறை காதில் கேட்டு அவளுக்கு புளித்து போய்விட்டதோ, இல்லை மூர்த்தி மீசை முளைத்த ஆண் பிள்ளையாகிவிட்டான் என்பதால் ஏற்பட்ட மதிப்பினால் இந்த மாறுதலா? புரியாமல் தாயாரை ஏறிட்டு நோக்கிய மூர்த்தி அவன் கண்கள் கலங்கி குளமாகி இருப்பதை கண்டதும் அதிர்ச்சி அடைந்தான். கடந்த காலங்களில் வரதன் என்கின்ற பெயரை உச்சரித்த மாத்திரத்திலே ஏற்பட்ட எரிச்சலுக்கும் தற்போது ஏற்பட்டுள்ள கலக்கத்திற்கும் காரணம் புரியாமல் புலம்பினான். இருந்தாலும் அவள் மனதை புண்பட செய்துவிட்ட குற்ற உணர்வு அவனை உறுத்தவே அடுத்து எதுவும் வாய் திறந்து பேசாமல் வெறும் சோற்றை கோழி விழுங்குவது போல் விழுங்கிவிட்டு வேலைக்கு கிளம்பி போனான். மூர்த்தி வேலைக்கு சென்ற பிறகு விசாலாட்சியின் மனம் கலக்கத்தில் இருந்து விடுபடாமல் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்து முடிந்த நிகழ்ச்சிகளை வரிசைப்படுத்தி நினைவு பார்க்க தொடங்கியது. புதுமண பெண்ணாய் புகுந்த வீட்டிற்கு விசாலாட்சி புறப்பட்டு கொண்டிருந்த சமயம் அது. விசாலாட்சியின் தாயார் மகளுக்காக பார்த்து பார்த்து சேகரித்து வைத்த பண்ட பாத்திரங்களை மூட்டைகளாக கட்டி வண்டியில் ஏற்றி கொண்டிருந்தாள். ஓடி ஓடி அலைந்து மறந்து போன பொருட்களை தேடி கொண்டு வந்து சேர்த்தாள். கடைசியாக விசாலாட்சி வண்டியில் ஏறும்போது மகளை பிரிய மாட்டாத துக்கம் தொண்டையை அடைக்க விசாலாட்சியின் தாய் தன் கைகளில் கிடந்த தங்க காப்புகளை கலற்றி விசாலாட்சியின் கைகளில் மாட்ட முனைந்தாள். அதுவரையில் தனக்கென்ன என்று குத்துக்காலிட்டு திண்ணையில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த விசாலாட்சியின் அண்ணன் வரதன் வேகமாக எழுந்து வந்து தங்க காப்புகளை வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டான். நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், ஏமாந்தா இந்த வீட்டையும் இடிச்சு மூட்டை கட்டி உன் பொண்ணுக்கு சீதனமா கொடுத்துடுவ போல இருக்கே. மரியாதையா வண்டியில இருக்கிறத எல்லாத்தையும் இறக்கி எனக்கு சரி பங்கு வச்சிட்டு மீதிய கொடுத்து அனுப்பு, இல்லைன்னா வண்டிய நகர விட மாட்டேன் என்று ஆவேசமாய் கத்திவிட்டு பாதையில் குறுக்கே படுத்து கொண்டான். விசாலாட்சியின் தாயார் செய்வதறியாது தவித்து போய் நின்று விட்டாள். வரதன் ஒரு தன்காரிய புலி என்பது விசாலாட்சிக்கு தெரிந்த விஷயம்தான். யாருக்கும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டான். ஆனாலும் இந்த நேரத்தில் இப்படி கேவலமாய் நடந்து கொள்வான் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. காலம் முழுவதும் தங்கைக்கு சீர் செய்து போதாதென்று அவளுக்கு பிறக்க போகும் குழந்தைகளுக்கும் தாய் மாமனாய் சீர் கொண்டு வந்து சபையை கௌரவிக்க வேண்டிய ஒரே அண்ணனின் இந்த அற்ப செயல் அவன் மீது விசாலாட்சி வைத்திருந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையையும் தரைமட்டமாக்கியது மட்டுமல்லாமல் ஆத்திரமடையவும் செய்தது. அவளுக்கு வந்த ஆத்திரத்தில் வண்டியில் இருந்த மூட்டை முடிச்சுகளை
ஒருவித வெறியுடன் தாறுமாறாக கீழே இழுத்து தள்ளி, இந்தா எல்லாத்தையும் நீ ஒண்டியாகவே கட்டிக்கிட்டு அழு என்று குமுறலுடன் கூறிவிட்டு வண்டியில் ஏறி திரும்பி கூட பார்க்காமல் கணவன் வீடு போய் சேர்ந்தாள். அண்ணன் மீது ஏற்பட்ட கோபம் பெற்ற தாயிடம் சொல்லிக் கொண்டு புறப்பட வேண்டும் என்பதை கூட மறந்து போக செய்தது. எதிர்பாராமல் நடந்து முடிந்த அந்த நிகழ்ச்சியில் யார் பக்கம் பேசுவது, என்ன பேசுவது என புரியாமல் தாய்ப்பாசம் அப்போது தடுமாறி போனது. அடுத்த சில மாதங்களில் விசாலாட்சியின் தாயார் மாரடைப்பால் இறந்து போனாள் என்று வரதன் கொடுத்த தந்தியை படித்துவிட்டு விசாலாட்சி அலறி துடித்தாலே ஒழிய ஊருக்கு கிளம்பி செல்லவில்லை. வரதனின் முகத்தில் விழிக்கக்கூடாது என்கின்ற வைராக்கியத்தில் மனதை கல்லாக்கி கொண்டு தாயாரின் பிரிவை தாங்கிக் கொண்டாள். அந்த வைராக்கியத்தின் உச்சமாக அவள் கணவன் கார் விபத்தில் பலியான தகவலை கூட வரதனுக்கு தெரிவிக்கவில்லை. ஆனால் இன்று மூர்த்தி வரதனை பற்றி கேட்டதும் நடந்து முடிந்து போன அத்தனை நிகழ்ச்சிகளும் சங்கிலி தொடராய் பின்னி பிணைந்து நினைவுக்கு வந்தது. அவள் மனதை சஞ்சலப்படுத்தியது. காலத்திற்கு கல்லையும் கரைக்கும் தன்மையுண்டு என்பதற்கு சாட்சியாக 30 ஆண்டு இடைவெளி விசாலாட்சியின் வைராக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து விட்டிருந்தது. அண்ணனை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவல் அவளிடம் விசும்பின் துளிப்பட்ட பசும் புல்லாய் தலை காட்ட தொடங்கியிருந்தது. பக்கத்தில் இருந்த வெங்கல குவளையின் மீது அவள் பார்வை திரும்பியது. வண்டியிலிருந்து மூட்டைகளை கீழே இழுத்து தள்ளிய போது உதிரியாய் இந்த ஒரு குவளை மட்டும் தங்கி போனது. அவ்வப்போது தன் அண்ணனை நினைவுபடுத்தத்தானோ என்று எண்ணி வாஞ்சையுடன் அதை கையில் எடுத்து நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். அன்று மூர்த்திக்கு விடுமுறை. செய்தித்தாளை புரட்டி கொண்டிருந்தவன் காலிங் பெல் ஒலிக்கவே வாசலுக்கு வந்தான். இரு கைகளிலும் கனத்த பைகளை பிடித்தபடி மூர்த்தியின் அப்பாவின் பெயரை சொல்லி விசாரித்தபடி காலிங் பெல்லை அழுத்தியவர், ஆமாம் இந்த வீடுதான் என்று வந்தவரை உள்ளே அழைத்தான் மூர்த்தி. இதற்குள் அடுக்களையில் இருந்து முந்தானையால் முகத்தை துடைத்தபடியே வெளியே வந்த விசாலாட்சி வாசலில் நிற்பவரை சற்று நேரம் நிதானித்து பார்த்துவிட்டு ஆனந்தமும் அழுகையும் சேர்ந்து பெருங்குரலாய் வெடிக்க அண்ணா என்று ஓடி சென்று அவரை கட்டி கொண்டு அழுதாள். மாலையும் கழுத்துமாய் பிரிந்த தங்கையை திடீரென விதவை கோலத்தில் கண்டதால் ஏற்பட்ட அதிர்ச்சி கலந்த துக்கத்தில் அவரும் குமரி அழுதார். இருவரின் மனமும் அழுது ஓய்ந்து நிர்மலம் அடைய நீண்ட நேரம் ஆனது. பிறகு கடந்த காலங்களில் நடந்து போன தவறுகளுக்கு மாறி மாறி மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு தெரியாமல் விட்டு போன பழங்கதைகளை பரிமாறிக்கொள்வதில் முனைப்பாக இருந்தார்களே ஒழிய மூர்த்தி ஒருவன் இடையில் இருப்பதை மறந்து போனார்கள். பிறகு எப்படியோ நினைவுக்கு வந்து மூர்த்தியை அழைத்து, வரதன்னா யாருன்னு கேட்பையே, அவர்தான் இவர், என் அண்ணன், உன் மாமா என்று அண்ணனை அறிமுகப்படுத்தினாள் விசாலாட்சி. மூர்த்தி நேசமாய் தாய் மாமனை பார்த்தான். வரதன் மூர்த்தியை அருகில் அழைத்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை பார்வையால் அளந்து ஆனந்தம் அடைந்தார். மூர்த்தியின் படிப்பு, வேலை அனைத்தையும் பற்றி அவனிடமே விசாரித்து தெரிந்து கொண்டார். மறுநாள் காலையில் விசாலாட்சி பரிமாறிய கேசரியை சுவைத்தபடியே வரதன் பேச்சை ஆரம்பித்தார். விசாலாட்சி, என் 3 பொண்ணுங்கள்ல மூத்தவ சமைஞ்சு வருஷமாவது, இழுத்தபடியே சொன்னார் அவர். விசாலாட்சி செய்தியை காதில் வாங்கி கொண்டே வரதனுக்கு இன்னும் கொஞ்சம் கேசரி வைத்தாள். நல்லா மூக்கு மூலியம்மா, அசப்புல உன்னை பாக்குற மாதிரியே இருப்பாடா, அவளை நம்ம மூர்த்திக்கு. தங்கையின் பதில் எப்படி இருக்குமோ என்கின்ற தயக்கம் அவர் வார்த்தைகளில் சுருதி பேதத்தை உண்டு பண்ணியது. ஆனால் இவ்வளவு தூரம் பகைமையை மறந்து அண்ணன் வீடு தேடி வந்து விட்டதில் ஏற்பட்ட மகிழ்ச்சி பெரிதாகி போக, அதுக்கென்னா நானும் அவனுக்கு ஒரு கால் கட்டு போடணும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்களே வந்துட்டீங்க என்று உடனேயே விசாலாட்சி தன் சம்மதத்தை தெரிவித்ததும் வரதனுக்கு ஏற்பட்ட ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. சாப்பிட்டு முடித்த கையோடு தாம்பூலம் மாற்றிக்கொண்டு ஊருக்கு கிளம்பி போனார் வரதன். திருமணம் முடிந்து மாமனார் வீட்டிற்கு சென்ற மூர்த்தி மாதங்கள் 2 ஆகியும் திரும்பி வராமல் அங்கேயே தங்கிவிட்டது விசாலாட்சிக்கு பேரிடியாக இருந்தது. மூர்த்தி ஊருக்கு போன ஒரு சில நாட்களில் அடுத்தடுத்து 2 கடிதங்கள் வந்தன. பிறகு அதுவும் இல்லை என்றாகிவிட்டது. மூர்த்தியை பிரிந்த ஏக்கம் விசாலாட்சியை வாட்டி வதைத்தது. எதையோ பறி கொடுத்தவள் போல சூனியத்தை பெரித்து நோக்கியே நாட்களை கடத்தி கொண்டிருந்தவள் நேரத்திற்கு சாப்பிட மறந்து படுத்த படுக்கையானாள். வாசலில் தபால்காரன் விசாலாட்சி அம்மாள் என்று குரல் கொடுப்பது ஏதோ பாதாளத்தில் கேட்பது போல இருந்தது அவளுக்கு. மெல்ல தட்டு தடுமாறி எழுந்து சென்று கடிதத்தை வாங்கி வந்து ஆவலுடன் பிரித்து படித்தவளுக்கு ஒரு சில வரிகளை படித்ததுமே தலை சுற்ற ஆரம்பித்தது.
மாமா 50,000 பணம் கொடுத்து மாதம் 20,000 சம்பளத்தில் எனக்கு அரசாங்க வேலை இங்கேயே வாங்கி கொடுத்து விட்டார். ஆகையால் நான் மாமா வீட்டிலே தங்கிவிட முடிவு செய்து விட்டேன் என்கின்ற வரிகளை தாண்டி மேற்கொண்டு அவளால் படிக்க முடியவில்லை. அடி வயிற்றில் ஏதோ ஒரு பந்தாக சுருண்டு கிளம்பி நெஞ்சில் வந்து அடைத்து கொள்ள மூச்சுவிட திணறினாள். இதயத்தில் முள்ளாக குத்திய வலியை தாங்க முடியாமல் பக்கத்தில் குவளையில் இருந்த நீரை எடுத்து வாயருகில் கொண்டு சென்றவள் அதில் பொறிக்கப்பட்டிருந்த வரதன் என்கின்ற பெயரை கண்டதும் கொக்கை போல காத்திருந்து வந்து மீண்டும் தன் பங்கை பறித்து சென்ற அண்ணனின் வஞ்சக முகம் நினைவுக்கு வர வெறுப்புடன் குவளையை தூர வீசி எறிந்துவிட்டு தொடர்ந்து மூச்சுவிட போராடி தோற்று போய் தரையில் சாய்ந்தாள்.